அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து ஜுஸு அம்ம தொடர் சூரா அல் பையினா தெளிவான ஆதாரம். விளக்கத்தை கவனிப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லம் யகுனில்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅத்தியஹுமுல் பையினா. வேதம் கொடுக்கப்பட்டோரிலும் இணை வைப்போரிலும் உள்ள நிராகரிப்பாளர்கள் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் நிலையை விட்டு நீங்குபவர்களாக இல்லை. இவ்வசனம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது இருந்த உலகச் சூழலை மிகவும் நுணுக்கமாக சுட்டி காட்டுகிறது. அக்கருத்தை புரிந்து கொள்ள இவ்வசனத்தில் வரும் சில பிரயோகங்களை விளங்கிக் கொள்ளல் அவசியமாகும். இவ்வசனத்தில் வரும் நிராகரிப்பாளர்கள் எனும் பிரயோகமானது அது கொடுக்கும் விருந்த கருத்தில் பாவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அது நிராகரிப்பு நடத்தியின் எல்லா வகைகளையும் உள்ளடக்கும். உதாரணமாக, சிலர் அல்லாஹ் கடவுள் பற்றி எந்த அறிவும் அற்றவராக இருப்பர். வேறு சிலர் கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் இன்னும் சிலருக்கு அந்த தெய்வீக தன்மையில் பங்கிருக்கிறது என நம்பி பல தெய்வ வணக்கத்தை கொண்டிருப்பர். இன்னும் சிலர் கடவுள் ஏகன் என ஏற்றாலும் வேறு வகையான சில இணை வைத்தல் நடத்தைகளை கொண்டோராக இருப்பர். நிராகரிப்பு பற்றிய உண்மை இவ்வாறு இருப்பினும் இவ்வசனம் இரண்டு வித்தியாசமான பெயர்களில் அன்றைய மனிதர்களை இரு பிரதான பிரிவுகளாக வகுத்துச் சொல்கிறது. ஒன்று அஹ்லுல் கிதாப், வேதம் கிடைக்கப்பெற்றோர். முன்னால் வந்த நபிமார்களில் யாரேனும் ஒருவரின் வேதத்தை ஏற்றோரே இவர்கள். இவர்கள் ஏகத்துவம் என்ற கொள்கையை விளங்கி ஏற்றனர். பின்னர் இணை வைப்பில் பல வரலாற்று காரணங்களால் வீழ்ந்தார்கள். இத்தகைய பின்னணியால் இவ்வசனம் அவர்களை அஹ்லுல் கிதாப் என வேறுபடுத்தி கூறி நிராகரிப்பாளர்களைச் சேர்ந்தவர்கள் என்கிறது. இரண்டு இணை வைப்போர். வேதம் பெறாத ஏனையோரை விளக்க இப்பிரயோகம் பாவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இணை வைத்தலையே மார்க்கமாக கொண்டவர்கள். ஏகத்துவம் பற்றிய அறிவு இவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. வேதம் கொடுக்கப்பட்டோர் எனும் பிரயோகம் அக்கால பிரிவை பொறுத்தவரையில் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறித்தது. இணை வைப்போர் எனும் பிரயோகம் நெருப்பை வணங்கியோர், பௌத்தர்கள், இந்துக்கள் போன்றோரை குறித்தது. இவ்விரு சாராரும் எந்தளவு தூரம் இறை நிராகரிப்பில் மூழ்கி சீர்கெட்டு போயிருந்தார்கள் என்பதை விளக்க வந்த இவ்வசனம் அவர்களை தமது நிலையிலிருந்து மீட்டெடுக்கும் காரியத்தை சாதாரண மனிதர்கள் சாய்த்துவிட முடியாது. இறை தூதரை அதற்கு வரவேண்டும் என்கிறது. இக்கருத்தை அக்கால வரலாற்றை சற்று நோக்குவதன் ஊடாகவே புரிந்து கொள்ள முடியும். மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பிரச்சாரத்தை தொடங்கிய கால பிரிவின் உலக நிலையை மிக விரிவாக தனது மதாஹரஸில் ஆலம்பி இன்ஹிதாத்தில் முஸ்லிம்கள் வீழ்ச்சியுற்றதால் உலகம் இழந்தது என்ன என்ற நூலில் விளக்குகிறார். அதனை படிக்கும்போது அல் குர்ஆன் கூறும் இக்கருத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனை ஓரளவேனும் புரிந்து கொள்ள அந்நூலின் சில பகுதிகளை கீழே தருகிறோம்.